f of z is equal to 2z plus 1 by z square minus z minus 2. Find the poles and residues at poles. ஸோ இந்த கொஷினுக்கு போல்ஸும் ரெசிடியூஸ் கேட்டிருக்காங்க. இப்போ போல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா சிம்பிளி டினாமினேட்டர் 0 ஈக்குவேட் பண்ணால் போதும். ஸோ போல்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அப்டைன்டு பை ஈக்குவேட்டிங் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. அப்போ z ஸ்கொயர் மைனஸ் z மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ஈக்குவேட் பண்ணுங்க. அதாவது ஃபைனைட் போல்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதாவது ஃபைனைட் ரீஜனில் போல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ஃபினிட்டி வந்து போலா இல்லையெல்லாம் செக் பண்ணுறது கிடையாது. ஃபைனைட் ரீஜன் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ I have to find two numbers whose product equal to -2 and sum equal to -1 அப்படின்னா நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கலாம், -2 1 ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் -2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் -1. ஸோ இட் கேன் பி ஃபேக்டரைஸ்டு ஆஸ் f of z is equal to 2z plus 1 by z minus 2 z plus 1 அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ கிளியராக நம்ம போல்ஸ் என்னன்னு சொல்லலாம். ஸோ போல்ஸ் ஆர் டினாமினேட்டர் 0 ஆகிற இடம் தான். ஸோ இசட்டுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணோம்னாக்கா டினாமினேட்டர் 0 ஆகிடும். அப்புறம் இசட்டுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணாலும் டினாமினேட்டர் 0 ஆகிடும். ஸோ ஒன்று இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இருந்துச்சுனாக்கா அதை கேன்சல் பண்ணிட்டு தான் நம்ம போல்ஸ் சொல்லணும். சரி, ஓகே, போல்ஸ் இப்போ சொல்லியாச்சு. இப்போ இந்த போல்ஸ் எல்லாத்துலேயும் ரெசிடியூ கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரெசிடியூ பார்க்க போகிறோம். எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அப்படிங்கிற இடத்துல ரெசிடியூ பார்க்க போகிறோம். நிறைய மெத்தட் இருக்குங்க. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ராப்ளம் கிராக் பண்ணணும், அவ்வளோதான். z ஈக்குவல் டு 2னா இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு 2ங்கிறது சிம்பிள் போலான்னு பார்த்துக்குங்க. சிம்பிள் போல்னாக்கா பவரில் 1 தான் இருக்கணும், அதோட ஃபேக்டரில் பவரில் 1 இருக்கணும். ஸோ 2 ஈஸியாக சிம்பிள் போல். அது -1 சிம்பிள் போலான்னு பாருங்கள். -z ப்ளஸ் அதோட ஃபேக்டர் வந்து z ப்ளஸ் 1, அதோட பவரில் 1 தான் இருக்குது. ஸோ 2வும் உங்களுக்கு சிம்பிள் போல் தான், -2வும் உங்களுக்கு சிம்பிள் போல் தான். ஓகேங்களா? இப்போ 2 சிம்பிள் போல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அந்த சிம்பிள் போல் பாயிண்டில் உங்களுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கணும்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபேக்டரை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன வருது, 2z ப்ளஸ் 1 பை z ப்ளஸ் 1 வந்துச்சுங்களா? அதில் போய் z ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 2 2s are 4, 4 plus 1 5. இப்போ நியூமரேட்டர் 5, டினாமினேட்டர் 2 plus 1 3, ஓவர். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட், residue of f of z at the number z equal to -1. z equal to -1ல நான் ரெசிடியூ பார்க்க போகிறேன். ஸோ -1 ரூட்டாக வச்சுருக்க ஃபேக்டர் நமக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா z ப்ளஸ் 1. ஸோ கிவன் ஃபங்க்ஷன்லேருந்து z ப்ளஸ் 1 ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ z ப்ளஸ் 1 2z ப்ளஸ் 1 பை z மைனஸ் 2. இப்போ இந்த ரேஷ்னல் ஃபங்க்ஷனில் zக்கு பதிலாக -1 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ z ஈக்குவல் டு -1 அப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டர் வந்து நமக்கு -1 வந்துடும், டினாமினேட்டர் நமக்கு -3 வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் 1/3. தட்ஸ் ஆல். ஸோ ரெசிடியூஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இதில் கொஞ்சம் கொஷின் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேனே. இன்டெக்ரல் ஓவர் மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 5. நியூமரேட்டர் ஃபங்க்ஷன் நமக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா 2z ப்ளஸ் 1. ஸோ 2z ப்ளஸ் 1 the whole upon by denominator function z square minus z minus 2, z square minus z minus 2 dz. எவாலுவேட்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ எவாலுவேட் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது? ரைட், ஓகே. காஷி இன்டெக்ரல் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ரெட்டு விடுங்க. நம்ம தான் ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். ரெசிடியூ தியரம்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன அர்த்தம் ஃபார்முலா நமக்கு 2πi இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ் அப்படின்னு சொல்லிக்கோமா. 2πi sum of residues, right? 2πi எழுதிடலாம். sum of residues ஏற்கனவே ரெசிடியூ அட் 2 கண்டுபிடிச்சிட்டோம். ரெசிடியூ அட் 2 வந்து நமக்கு 5/3. அடுத்து ரெசிடியூ அட் -1 கண்டுபிடிச்சிட்டோம். ரெசிடியூ அட் -1 வந்து நமக்கு 1/3. ஸோ 2/3 5/3 ப்ளஸ் 1/3. ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2πi 5/3 ப்ளஸ் 1/3னா 6/3. 6/3னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 6 3 டிவைட் பண்ணால் ஆன்சர் 2 வரும். So 2πi times 2, that means 4πi. So integral over modulus of z equal to 5 2z plus 1 by z square minus z minus 2 dz. எவாலுவேட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 4πi. ஸோ
முதல்ல டினாமினேட்டர் இந்த ஃபங்க்ஷன் கேட்டாக்கா டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணி சிங்குலாரிட்டிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சிங்குலாரிட்டிஸ் நமக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கனாக்கா 2வும் -1 வந்துச்சு. ஸோ இந்த 2வும் -1 இந்த சர்க்கிள் ரீஜனுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுறோம். சர்க்கிள் ரீஜனுக்குள்ளே இல்லைனாக்கா இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் இன்டெக்ரல் வேல்யூ 0. இப்போ 2 -1 செக் பண்ணி பார்க்கும்பொழுது மாடுலஸ் ஆஃப் 2 வந்து லெஸ் தென் 5. அதேமாதிரி -1 அப்ளை பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் -1 1, தட் இஸ் ஆல்சோ லெஸ் தென் 5. அப்போ அந்த ரெண்டு நம்பருமே இந்த சர்க்கிள் ரீஜனுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2πi இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ் அப்படின்னு நம்ம ரெசிடியூஸ் தியரம் சொல்லியிருக்குது. அப்போ என்னென்ன போல்ஸ் நமக்கு 2 ஒரு போல், அதுக்கு ரெசிடியூ கண்டுபிடிங்க, -1 ஒரு போல், அதுக்கு ரெசிடியூ கண்டுபிடிங்க, ரெண்டு ரெசிடியூவும் கண்டு ஆட் பண்ணி 2πiயால் மல்டிப்ளை பண்ணிங்க. அதான் அந்த கொஸ்டினுக்கான கரஸ்பாண்டிங் இன்டெக்ரல் வேல்யூ. ஃபைண்ட் தி ரெசிடியூ ஆஃப் cot z at the simple pole z equal to 0. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் நமக்கு இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா cot z. cot zக்கு z equal to 0 அப்படிங்கிறது போல்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கங்க. cot z நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கன்னா cos z by sin z அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ z equal to 0 அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்கு டினாமினேட்டருக்கு வந்து 0 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து போலாக இருக்கணும்னாக்கா டினாமினேட்டர் f of zக்கு வந்து போல் வரணும்னா டினாமினேட்டர் 0 ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ sin z equal to 0 அப்படின்னு போட்டிங்கன்னா z equal to 0 ஒன் ஆஃப் தி சொல்யூஷன். இதுக்கு வந்து நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்குது, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதுலேருந்து z equal to 0வும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ z equal to 0 இஸ் ஏ சிம்பிள் போல். ஸோ இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அப்படின்னாக்கா sin z கட் பண்ணிட்டு cos zல 0ன்னு அப்ளை பண்ணிடலாமா சார் அப்படின்னாக்கா இந்த மெத்தடு சொன்னோம் இல்லைங்களா? நான் என்ன சொன்னேன், எந்த ஃபேக்டரில் வந்து நம்ம இந்த நம்பர் அப்ளை பண்ணால் 0 வருதோ அந்த ஃபேக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங்கில் அப்ளை பண்ணுங்கன்னு. அது வந்து பாலினாமியல் பவர் லீனியர் ஃபேக்டராக இருந்தால் மட்டும்தான். சரிங்களா? பாலினாமியல் லீனியர் பவர், அதான் சிம்பிள் போல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? பாலினாமியல் சிம்பிள் போல் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபேக்டரை, அந்த லீனியர் ஃபேக்டரை கட் பண்ணிட்டு ரிமைனிங்க்கு கொண்டு போய் அப்ளை பண்ணுறது. சரிங்களா? இது வந்து பாலினாமியல் கிடையாது. அப்போ இதுக்கு எப்படி நம்ம z equal to 0ல நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். f of z by g of z அப்படின்னு சொல்லிட்டு g of z நாட்டில் வந்து நான் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெசிடியூ ஆஃப் f of z by g of z at z நாட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னாக்கா g of z நாட் அப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் 0 வருதுனாக்கா நம்ம என்ன பண்ணிட்டா போதும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நியூமரேட்டர் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து z நாட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரிசல்ட்டு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சிம்பிள், அதை அப்ளை பண்ணுங்க. இப்போ ஸோ இப்போ நான் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ரெசிடியூ கண்டுபிடிக்கணும்னாக்கா டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z அட் 0 கண்டுபிடிக்க போகிறேன். சிம்பிளாக காசு செட்டை அப்படியே வச்சுருங்க. சைனு செட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். சைனு செட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எகைன் உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கனாக்கா காசு செட்டு வருது. அதில் போய் நம்ம போய் திருப்பி எகைன் அந்த ஃபங்க்ஷன் z equal to 0 அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னாக்கா உங்களுக்கு 1. ஃபங்க்ஷன் இருந்தால் தானே z equal to 0ன்னு அப்ளை பண்ணுவோம். ஃபங்க்ஷனே இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் 1. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ இப்போயும் வந்து இதுவும் எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா சிம்பிள் போல். சிம்பிள் போலாக இருந்தாக்கா ஜஸ்ட் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணோம்னா நாட் ஈக்குவல் டு 0 வரும். ஒரு சிம்பிள் போலில் டினாமினேட்டரில் பாலினாமியல் இருந்துச்சுனாக்கா அந்த ஃபேக்டர் கட் பண்ணி தூக்கி அடிச்சிடறோம். சரிங்களா? பாலினாமியல் இல்லாமல் சிம்பிள் ஃபேக்டர் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் வருதுனாக்கா ஜஸ்ட் டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் நியூமரேட்டர் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு திருப்பி எந்த போலோ அந்த போலை கொண்டு போய் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த போலில் உங்களுக்கு ரெசிடியூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி. எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் மாடுலஸ் ஆஃப் z equal to 3 1 by z square minus 4 dz. ஸோ இப்போ நம்ம இங்கே ஃபங்க்ஷன் என்னன்னு டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா f of z equal to 1 by z square minus 4 இதுதான் ஃபங்க்ஷன். சரிங்க, இதை வந்து நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ண முடியுங்களா? ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? z plus 2 into z minus 2 அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு போல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா போல்ஸ் ஆர் 2, -2 ரெண்டுமே போல்ஸ். அடுத்த கொஸ்டின், இந்த ரெண்டு போலுமே மாடுலஸ் ஆஃப் z equal to 3 அப்படிங்கிற ரீஜன் உள்ள இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சர்க்கிள் வித் ரேடியஸ் 3 அண்ட் சென்டர் 0 இதான் மாடுலஸ் z equal to 3. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த 2ங்கிற நம்பரும் இருக்கும், -2ங்கிற நம்பரும் இருக்கும். எப்படி செக் பண்ணி பார்க்க சொன்னேன்? மாடுலஸ் ஆஃப் 2 equal to 2, 2 less than 3, மாடுலஸ் ஆஃப் -2 equal to 2, 2 is also less than 3 அப்படின்னு
அப்போ லெஸ் தென் 3னாக்கா ரேடியஸை விட கம்மியாக இருக்குதுனாக்கா கண்டிப்பாக அந்த 2 பாயிண்ட்டுமே அந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அப்போ it is not analytic. f of z is not analytic inside this circular region. Analytic-ஆ இருந்துனாக்கா காஷி தியரம் யூஸ் பண்ண போகிறோம், டக்குன்னு உங்களுக்கு 0ன்னு சொல்ல போகிறோம். அப்போ 2 போல் வந்துச்சுங்களா, ரெண்டுமே சிம்பிள் போலுங்களா. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெசிடியூ தியரம் என்ன? integral over modulus of z equal to 3 1 by z square minus 4 dz is equal to 2 pi I sum of residuesங்களா. அப்போ sum of residues நமக்கு 2 ரெசிடியூ இருக்குது. ஸோ ரெசிடியூ at 2 கண்டுபிடிக்க போகிறோம் ப்ளஸ் ரெசிடியூ at minus 2 கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி 2 pi I மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்கா அதான் உங்களுக்கு இன்டெக்ரல் வேல்யூ. அதான் ரெசிடியூ தியரம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ 2 pi I இந்த ஃபங்க்ஷனுக்கு f of x is equal to 1 by z plus 2 into z minus 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரெசிடியூ at 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2ங்கிறது உங்களுக்கு சிம்பிள் போல். ஓகேங்களா? சிம்பிள் போல்னா நமக்கு ஈஸியஸ்ட் வே சொல்லிட்டோமே, என்ன, அந்த ஃபேக்டரை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ z equal to 2 ரூட்டாக இருக்கிற ஃபேக்டர் வந்து z minus 2, அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 by z plus 2. அதில் போய் நம்ம z equal to 2 அப்ளை பண்ணிடுறோம். ப்ளஸ் ரெசிடியூ அட் -2 உங்களுக்கு இங்கே சிம்பிள் போல் அது. அப்போ அந்த -2 இருக்கிற -2வை ரூட்டாக வச்சிருக்கிற ஃபேக்டர் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிமைனிங் ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன வரும்? 1 by z minus 2. அதில் நம்ம z equal to -2 அப்படின்னு அப்ளை பண்ணிட வேண்டியதான், வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ 2 pi I z equal to 2 அப்ளை பண்ணோம்னா இதோட வேல்யூ 1/4 வந்துடும். ப்ளஸ் z equal to -2 அப்ளை பண்ணோம்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு 1 by -4 வரும். ஸோ தட் மீன்ஸ் 1 by -4. அப்போ இது பாசிட்டிவ் பார்ட், இது நெகட்டிவ் பார்ட்ன்றதையும் ஆட் பண்ண ஆன்சர் 0. 0 into 2 pi ஆன்சர் 0. அப்போ இந்த இன்டெக்ரலோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0. எவாலுவேட் integral over modulus of z equal to 3 dz by z square plus 4. ஸோ ஃபங்க்ஷனிங் என்னன்னு எழுதிக்கிங்க, f of z equal to 1 by z square plus 4. இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை எப்படி நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா a ப்ளஸ் பிஐ இன்ட்டு a மைனஸ் பிஐ அப்படின்னு நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ z ஸ்கொயர் ப்ளஸ் 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? z ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதிடலாம்னு கேட்டிங்கனாக்கா z ப்ளஸ் 2y இன்ட்டு z மைனஸ் 2y அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போ நான் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். 1 by z ப்ளஸ் 2y and z minus 2y. ஸோ ரேஷனல் ஃபங்க்ஷன். இதுக்கு போல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா போல்ஸ் இருக்குது. வாட் ஆர் தி போல்ஸ்? டினாமினேட்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படி 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. -2a 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னாக்கா 2a இப்படி வந்துடும். z plus 2a 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கனாக்கா -2 வந்துடும். ஸோ த போல்ஸ் ஆர் 2y, -2y. இது ரெண்டு சிம்பிள் போலா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் சிம்பிள் போல். ஏன்னா அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் பவர் 1 இருக்குது. ஸோ அதனால அது ரெண்டுமே சிம்பிள் போல். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ள இந்த பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ சர்க்குலர் ரீஜன் என்னன்னு கேட்டினாக்கா மாடுலஸ் ஆஃப் z equal to 3. ஸோ இந்த ஈக்குவேஷனில் போய் இந்த நம்பரை போய் அப்ளை பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் 2y, மாடுலஸ் ஆஃப் 2y ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஐ எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 2 மாடுலஸ் ஆஃப் i1 ஆன்சர் இஸ் 2 இஸ் லெஸ் தென் 3. ஸோ அப்போ 2y அப்படிங்கிற நம்பர் இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ள நமக்கு இருக்கு. அப்போ 2yங்கிறது ஒரு போல். அதேமாரி -2y நமக்கு என்னவா இருக்குது? போலா இருக்குது. அப்போ இன்சைட் தி ரீஜன் மாடு z equal to 3க்குள்ள நமக்கு 1 by z ஸ்கொயர் பிளஸ் 4 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அனலிட்டிக் கிடையாது. அனலிட்டிக்காக இருந்தால் டேரெக்டாக நம்ம 0ன்னு போட்டிருக்க போகிறோம் காஷி தியரத்தை யூஸ் பண்ணி. அப்போ இதுக்கு வந்து சிம்பிள் போல்ஸ் இன்சைட் தி ரீஜனுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு ரெசிடியூ தியரம் என்ன சொல்கிறாங்க? இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் z equal to 3 dz by z square plus 4 is equal to 2 pi I into sum of residues சொல்லியிருக்கோம். அப்போ sum of residuesனா residue at 2i plus residue at minus 2i. ரெண்டு இடத்துலையும் ரெசிடியூ கண்டுபிடிச்சு நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ 2 pi I ரெசிடியூ at 2i கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சிம்பிள் போல்னு முடிவானனால அதை ரூட்டாக வச்சிருக்க ஃபேக்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ ரூட்டாக வச்சிருக்க ஃபேக்டர் வந்து z minus 2i. அதை ரிமூவ் பண்ணிங்கனாக்கா 1 by z plus 2i அப்படின்னு வரும். அதில் zக்கு பதிலாக 2iன்னு அப்ளை பண்ணிடணும். அது மாதிரி இங்கேயும் அதே தான். -2a ரூட்டாக வச்சிருக்க ஃபேக்டர் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 1 by z minus 2i
z equal to 2i அப்படின்னு அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணிங்கனாக்கா 2 pi I z equal to 2i அப்ளை பண்ணிங்கனாக்கா அதோட வேல்யூ 1 by 2i. z equal to minus 2i அப்ளை பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து minus 1 by 4i. சேம் நம்பராக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துன்னு கேட்டிங்கனாக்கா 0. Evaluate integral over modulus of z minus 2 is equal to 3 of 1 by z minus 1 dz. So 1 by z minus 1 modulus of z minus 2 is equal to 3 அப்படிங்கிற சர்க்கிள் பாத்தில் இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா f of z is equal to 1 by z minus 1. ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கு போல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போல் வந்து டினாமினேட்டர் 0க்கு எக்வேட் பண்ணும். இப்போ z minus 1 equal to 0னா z equal to 1. ஸோ z equal to 1 வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு போல் அப்படின்னு முடிவாயிடுச்சு. ரைட். இப்போ இந்த போல் என்னுடைய சர்க்கிள்குள்ளே இருக்கா? என்னுடைய சர்க்கிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாடுலஸ் ஆஃப் z minus 2 is equal to 3. ஸோ என்னுடைய சர்க்கிள்குள்ளே போய் அப்ளை பண்ணுங்கள். 1 minus 2 ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா -1 வேல்யூ வந்து 1 வந்து 3யோட கம்மியா? ஆமாம், கம்மி தான். அப்போ என்னுடைய இந்த போல் வந்து சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா என்னால் காஷி தியரம் யூஸ் பண்ண முடியாது. காஷி தியரம் யூஸ் பண்ணால் டக்குன்னு நம்ம 0ன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அப்போ நான் ரெசிடியூஸ் தியரம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ therefore இன்டெக்ரல் over modulus of z minus 2 is equal to 3 dz by z minus 1 is equal to 2 pi I into sum of residue. more than one residue இருந்ததுன்னா sum of residue போட போகிறோம். ஒரே ஒரு ரெசிடியூ தான் இருக்குது, ஒரே ஒரு போல் தான் இருக்குது நமக்கு. அப்போ ரெசிடியூ அட் 1 கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஓகே, ரைட். 2 pi I. இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 by z minus 1 இதான் நமக்கு ஃபங்க்ஷன். சரிங்களா? இதில் 1 போலாக வச்சிருக்க ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா z minus 1. அது ஒரு லீனியர் ஃபேக்டர். முடிஞ்சு போச்சு. சிம்பிள் போல். சிம்பிள் போல் என்ன சொன்னோம்? அந்த டேர்மை கட் பண்ணிட்டு ரிமைனிங் ஃபங்க்ஷன் எழுதுங்கன்னு சொன்னேன். ரிமைனிங் ஃபங்க்ஷன் என்ன உங்களுக்கு? 1. அதில் நம்ம என்னென்ன அப்ளை பண்ணோம்? z equal to 1 அப்ளை பண்ணோம். ஃபங்க்ஷனில் 1 z இருந்தால் தானே z பதிலாக 1 அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபங்க்ஷனில் z minus 1 ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா ஃபங்க்ஷனே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆகிடுது. z equal to f of z equal to 1ன்னு. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 pi I. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே கூட ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இன்டெக்ரல் dz by z minus a over c if a inside the closed contour c then this value is 2 pi I அப்படின்னு ஒரு ரிசல்ட்டாகவே சொல்லியிருக்கோம். அந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டும் நம்ம அந்த ரிசல்ட் பேசிஸ்லி இந்த 2 pi I வேல்யூன்னு சொல்லலாம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம் காஷி தியரம் ப்ராப்ளத்தில். இல்லை அது வேணவே வேணாம், என்ன பார்க்குறீங்க? அனலிட்டிக்காக இருந்தாக்கா 0ன்னு போருங்க. அனலிட்டிக்காக இல்லையா, நான் ரெசிடியூக்கே போய்க்கிறேன், இந்த மாதிரி சம்மம் தான் நான் ரெசிடியூவிலே போய்க்கிறேன் அப்படின்னாக்கா தாராளமாக ரெசிடியூவிலே நம்ம போட்டு முடிச்சிடலாம் இந்த சம்மம். எவாலுவேட் integral 1 by z dz over the circle modulus of z minus 2 is equal to 3. ஸோ ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா f of z is equal to 1 by z. இதுக்கு வந்து z equal to 0 அப்படிங்கிறது சிம்பிள் போல். ஸோ z equal to 0 is a சிம்பிள் போல். ஓகே, இந்த போல் வந்து என்னுடைய சர்க்கிள் ரீஜனுக்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ என்னுடைய ஈக்குவேஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் z minus 2 is equal to 3. ஸோ அதில் போய் z பதிலாக 0 அப்ளை பண்ணோம்னாக்கா மாடுலஸ் ஆஃப் 0 minus 2 ஆன்சர் வந்து நமக்கு மாடுலஸ் ஆஃப் -2 வேல்யூ 2 is less than 3. அப்போ z equal to 0 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து என்னுடைய இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த சர்க்குலர் ரீஜனில் இந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் இல்லை அப்படின்னா என்னால் காஷி தியரம் யூஸ் பண்ண முடியாது. காஷி தியரம் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக 0ன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து போல் இருக்குது, அப்போ நான் ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டெக்ரல் ஓவர் மாடுலஸ் ஆஃப் z minus 2 is equal to 3 1 by z dz is equal to 2 pi I. more than one residue போல் இல்லை, ஒரே ஒரு போல் தான் இருக்குது. ஸோ ரெசிடியூ அட் 0. ஓகே, ஸோ 2 pi I 0ங்கிறது இங்கே சிம்பிள் போல் அப்படின்னு பார்த்தா சிம்பிள் போல். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் 0 இருக்கிற அந்த கரஸ்பாண்டிங் லீனியர் ஃபேக்டரை கட் பண்ணிடணும். கட் பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன வரப்போகுது? 1. அதில் இசட்டுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணணும். இசட் டேர்ம் இருந்தால் 0 அப்ளை பண்ணுவீங்க, இல்லை. அப்போ ஆன்சர் என்ன? 2 pi I. Evaluate integral dz by z square minus 1 over the circle modulus of z equal to 2. ஸோ நமக்கு இங்கே ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா f of z equal to 1 by z square minus 1. இதான் நமக்கு ஃபங்க்ஷன். ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா பாருங்கள். லீனியர் ஃபேக்டர்ஸாக மாற்ற முடியுமானா தாராளமாக மாற்ற முடியும். ஸோ 1 by z plus 1 into z minus 1 அப்படின்னு எழுதிடலாம். இதுக்கு போல்ஸ் இருக்கான்னு பாருங்கள்.
ஸோ போல்ஸ் ஆர் z plus 1 0 equate பண்ணோம்னாக்கா z equal to minus 1, z minus 1 0 equate பண்ணோம்னாக்கா z equal to 1. So the poles are minus 1 and plus 1. moreover எல்லாமே சிம்பிள் போல் தான் சரிங்களா. ஏன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபேக்டர்ஸில் வந்து பவர் வந்து 1 தான் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே சிம்பிள் போல்ஸ். இந்த ரெண்டு சிம்பிள் போலும் இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆமாம் இருக்குது. அதை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண மாடுலஸ் எடுக்கும் பொழுது 2 கம்மியாக வருது. ஸோ அப்போ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அனாலிட்டிக் இன்சைட் தி சர்க்குலர் ரீஜன். ஸோ அப்போ நம்ம அனாலிட்டிக் இல்லை அப்படின்னாலே நம்ம எதுக்கு போயிடுறோம், ரெசிடியூ தியரத்துக்கு போயிடுறோம். ஸோ ரெசிடியூ தியரம் சேஸ் integral over modulus of z is equal to 2 dz by z square minus 1 is equal to 2 pi I into sum of residues. நமக்கு வந்து இங்கே ரெண்டு போல் இருக்குது. அப்போ ரெண்டு ரெசிடியூ கிடைக்க போகுது. ஸோ ரெசிடியூ அட் -1 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெசிடியூ அட் 1 கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறோம்னா வேலை முடியுது நமக்கு. ஸோ 2 pi I ரெசிடியூ அட் -1 ரூட்டாக வச்சிருக்க ஃபேக்டர் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா z plus 1 லீனியர் ஃபேக்டர் சரிங்களா. அதனால் அதை அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எழுதிக்கிங்க 1 by z minus 1. அதில் நம்ம z பதிலாக -1 அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் ரெசிடியூ அட் 1 ரூட்டாக வச்சிருக்க ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா z minus 1. அதை ரிமூவ் பண்ணுங்க 1 by z plus 1. அந்த ரிமைனிங் ஃபங்க்ஷனில் இசட்டுக்கு பதிலாக நம்ம 1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரைட் குட். ஸோ 2 pi I -1 அப்ளை பண்ணோம்னாக்கா -2 1 by -2 வரப்போகுது. -1 by 2 தட் மீன்ஸ் 1 by -2 எல்லாம் 1 தான். இங்கே 1 அப்ளை பண்ணோம்னா 1 by 2 வரப்போகுது. 1 by 2. ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு 0. ஸோ இந்த கிவன் ரீஜனில் இந்த சர்க்குலர் பாத்தில் இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 0. Evaluate integral dz by z square plus 1 over the simple closed curve modulus of z equal to 2. So here the function is f of z is equal to 1 by z square plus 1. அது நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். தாராளமாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். z ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம், z ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னோம் என்ன சொன்னோன்னு கேட்டிங்கனாக்கா z ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னா எப்படி எழுதிக்கலாம், z plus ai into z minus ai அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு இந்த கொஸ்டினில் ஏயோட வேல்யூ 1. அப்போ எப்படி வந்துடும் கேட்டிங்கனாக்கா z plus I into z minus I அப்படின்னு வந்துடும். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், z plus I into z minus I. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நமக்கு போல்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா போல்ஸ் ஆர் ரெண்டுத்தையும் ஃபேக்டரியும் 0க்கு எக்வேட் பண்ணுங்க. ஸோ -i, I இது ரெண்டு தான் போல்ஸ். ரைட். இந்த போல்ஸ் வந்து என்னுடைய சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் I ஆன்சர் 1, மாடுலஸ் ஆஃப் -i ஆன்சரும் 1 தான் சரிங்களா. அப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்து லெஸ் தென் 2 தான். அப்போ ரெண்டு போல்ஸுமே நமக்கு இன்சைட் தி சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்குது. தேர்ஃபோர் திஸ் ஃபங்க்ஷன் f of z equal to 1 by z square plus 1 is not analytic inside the region modulus of z equal to 2. ரைட். அப்போ அனாலிட்டிக் இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளால ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ண முடியாது. என்ன தியரம் தான் யூஸ் பண்ண முடியும், சாரி அனாலிட்டிக் இல்லை அப்படிங்கிறனால நம்மளால காட்சி தியரம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெசிடியூ தியரம் என்ன சொல்கிறாங்க நமக்கு, integral over modulus of z equal to 2 dz by z square plus 1 is equal to 2 pi I into sum of residues ன்னு சொல்கிறோம். ஸோ ரெசிடியூ அட் -i plus ரெசிடியூ அட் I இது ரெண்டுமே உங்களுக்கு சிம்பிள் போல் தான். அதனால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிய போகுது நமக்கு. ஸோ 2 pi I -i ஃபேக்டராக வச்சுருக்க -i ரூட்டாக வச்சுருக்க ஃபேக்டரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 by z - i வரப்போகுது. அதில் z-க்கு பதிலாக -i ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஐயை ரூட்டாக வச்சுருக்க ஃபேக்டரை ரிமூவ் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 1 by z plus i வரப்போகுது. அதில் z-க்கு பதிலாக i ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ரீப்ளேஸ் பண்ணிங்கனாக்கா that is equal to 1 by 2 pi I -i அப்ளை பண்ணிங்கனாக்கா -1 by 2i வரப்போகுது. இங்கே i அப்ளை பண்ணிங்கனாக்கா 1 by 2i அப்படின்னு வரப்போகுது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0. Evaluate integral e power z by 2z minus 1 dz over the circular path modulus of z equal to 2. ஸோ ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுவோம். f of z equal to e power z by 2z minus 1. அதுக்கப்புறம் சிங்குலாரிட்டிஸ் பார்க்க போகிறோம். 2z minus 1 equal to 0க்கு equate பண்ணோம்னாக்கா 2z equal to 1, z equal to 1 by 2. ஸோ
z equal to 1 by 2 is a simple pole. ஓகே, அது மட்டும் கண்டுபிடிச்சா பார்த்தாதுங்க. அந்த போல் வந்து இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். அப்ளை பண்ணி பாருங்கள். இசட்டுக்கு பதிலாக 1 by 2 அப்ளை பண்ணி பார்த்தோன்னா மாடுலஸ் ஆஃப் 1 by 2. மாடுலஸ் ஆஃப் 1 by 2 ஆன்சர் வந்து 1 by 2. 1 by 2 வந்து 2 விட கம்மி. அப்படிங்கிறப்ப இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே எனக்கு இந்த 1 by 2 அப்படிங்கிற போல் இருக்குது. அப்போ காட்சி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணோம்னாக்கா integral over modulus of z equal to 2 e power z by 2z minus 1 dz நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கன்னா 2 pi I into sum of the residue. இங்கே ஒரே ஒரு போல் தான் இருக்குது. அப்போ ஒரு ரெசிடியூஸ் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ ரெசிடியூ அட் z equal to 1 by 2. இப்போ இந்த ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறையா ஃபார்முலா கையில் இருக்குது. ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனல் ஃபார்மெட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டினாமினேட்டரில் அந்த நம்பர் சிம்பிள் போலாக இருக்கிறப்ப டினாமினேட்டர் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ 2z minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 2 டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த போல போய் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அப்ளை பண்ணோம்னா அந்த 2 கேன்சல் ஆகிடும். z பதிலாக 1 by 2 அப்ளை பண்ணோம்னாக்கா e power 1 by 2 pi I. இதுதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், evaluate integral cos pi z by z minus 1 over the circular path modulus of z equal to 3 by 2. ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணோம்னாக்கா f of z is equal to cos pi z by z minus 1. போல் கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் 0 கீட் பண்ணணும். ஸோ z minus 1 equal to 0, z equal to 1. ஸோ z equal to 1 is a simple pole. ஓகே, போல்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 1ங்கிற நம்பர் இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மாடுலஸ் ஆஃப் 1 equal to 1, 1 is less than 3 by 2. அப்போ இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். therefore integral over modulus of z equal to 3 by 2 cos pi z by z minus 1 dz is equal to 2 pi I into ஒரே ஒரு ரெசிடியூ போல் தான் நமக்கு இருக்குது. ஸோ ரெசிடியூ அட் z equal to 1 that is equal to 2 pi I. z equal to 1 சிம்பிள் போலுங்கிறதுனால நம்ம வழக்கம் போல் ஈஸியாக செய்ய போகிறோம். எப்படி நியூமரேட்டர் அப்படியே எழுதிருங்க, டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. z minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1ன்னு வரும். அதுக்கப்புறம் அந்த போலை போய் அப்ளை பண்ணிடணும். போல் அப்ளை பண்ணோம்னா 2 pi I into cos piன்னு வரப்போகுது. cos pi ஆன்சர் நமக்கு -1. ஸோ -2 pi I. that's all. நெக்ஸ்ட் integral over modulus of z minus 1 is equal to 1 3z square plus z by z square minus 1 dz. ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ f of z is equal to 3z square plus z by z square minus 1. அடுத்து போல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். போல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் 0க்கு கேட் பண்ணணும். z square equal to 1, z equal to plus or minus 1. ஸோ போல்ஸ் ஆர் நமக்கு டபுள் போல் இருக்குது. ஒன்று இன்னொன்று -1. ரெண்டுமே சிம்பிள் போல் தான். 1ஓட ஆர்டரும் 1 தான், -1ஓட ஆர்டரும் 1 தான். இதில் என்னென்ன நம்பர் வந்து என்னுடைய ரீஜனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அட்டு z equal to 1 அந்த சர்க்குலர் ரீஜனில் போய் அப்ளை பண்ணுங்கள். மாடுலஸ் ஆஃப் z minus 1 equal to 1 இருக்கு இல்லைங்களா? அப்போ 1 அப்ளை பண்ணோம்னாக்கா 1 minus 1 ஆன்சர் என்ன வருது நமக்குன்னு கேட்டிங்கனாக்கா 0 வருது. 0 is less than 1. அப்போ 1 வந்து இன்சைட் தி சர்க்கிள். அப்போ 1 வந்து ஓகே ஆயிடுச்சு, என்னுடைய சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்குது. அடுத்து -1 செக் பண்ண போகிறேன். அட் z equal to -1. -1 அப்ளை பண்ணோம்னாக்கா -1 மாடுலஸ் ஆஃப் -1 ஆன்சர் வந்து -2. மாடுலஸ் ஆஃப் -2 ஆன்சர் வந்து 2. 2 வந்து எதோட பெருசுன்னு கேட்டிங்கன்னா 1ஓட பெருசு. அப்போ இந்த போல் வந்து என்னுடைய ரீஜனுக்குள்ளே இல்லை. அப்போ ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி இந்த போலுக்கு மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிச்சி 2 pi I மல்டிப்ளை பண்ணினாக்கா அதான் இந்த இன்டெக்ரல் வேல்யூ. ஸோ ரெக்வயர்டு இன்டெக்ரல் I is equal to 2 pi I into residue at z equal to 1. okay, that is equal to 2 pi I ரெசிடியூ அட் z equal to 1 கண்டுபிடிக்கணும்னாக்கா 1ங்கிறது நமக்கு சிம்பிள் போல் தானே டினாமினேட்டரில். ஓகே ரைட். அப்போ ரொம்ப ஈஸி. நியூமரேட்டர் அப்படியே எடுத்து எழுதிருங்க. 3z square plus z. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். z ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 2zன்னு வரும். அதுக்கப்புறம் அந்த போலை போய் அப்ளை பண்ணுங்கள். வெரி சிம்பிள். ஸோ நம்ம 2 கேன்சல் பண்ணிடலாம். 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 3 + 1 4. ஸோ ஆன்சர் நமக்கு 4 pi I. that's all. நெக்ஸ்ட் கொஸ்டின், evaluate integral
z plus 4 whole divided by z square plus 2z plus 5 over the circle modulus of z plus 1 minus I is equal to 2 integrate பண்ண சொல்லியிருக்காங்க. So as usual function select பண்ண போறோம் நம்ம f of z is equal to z plus 4 the whole divided by z square plus 2z plus 5 select பண்ணியாச்சு. இப்போ நம்ம போல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். போல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் 0 க்கு ஈக்குவல் பண்ணனும். z square plus 2z plus 5 is equal to 0 0 க்கு பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னாக்கா you have to find two numbers whose product equal to 5 and sum equal to 2 possibilities இல்லை. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. z equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தட். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்தாண்டா எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ z ஸ்கொயர் ப்ளஸ் 2z is equal to minus 5. z ஸ்கொயர்னா z போட்டுடணும். அப்புறம் ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் தான் போட்டிருக்கணும். z கோஎஃபிஷியன்ட் 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். ஸோ z plus 1 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு minus 5. அப்புறம் இங்கே என்ன நம்பர் இருந்ததோ அதை ஸ்கொயர் பண்ணி இங்கே ஆட் பண்ணிடணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 plus 1 that's all. So by z plus 1 the whole square is equal to minus 4. Z plus 1 equal to plus or minus square root of minus 4. Z equal to plus 1 right side கொண்டு வந்தோம்னாக்கா minus 1 plus or minus square rootல minus வந்துச்சுன்னா I 4 போட்டு எடுத்தோம்னாக்கா 2. அப்போ நமக்கு ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு. So poles are minus 1 plus I2 ஒரு போல், இன்னொரு போல் வந்து minus 1 minus I2 ரெண்டு போல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த போலில் எந்தெந்த போல்லாம் நமக்கு வந்து இன்சைட் தி சர்க்கிள்குள்ளே இருக்குது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். சரிங்களா, ரெண்டுமே இருக்குனாக்கா ரெண்டுக்கும் ரெசிடியூ கண்டுபிடிச்சி 2πயால் ஆட் பண்ணி 2πயால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இல்லை ஒன்று தான் இருக்குனாக்கா அந்த பர்டிகுலர் போலுக்கு மட்டும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சி 2πயால் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அட் z ஈக்குவல் டு minus 1 plus 2i செக் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் என்ன நமக்கு சர்க்கிள் வந்து மாடுலஸ் ஆஃப் z plus 1 minus i இதுதான் நமக்கு சர்க்கிள். சர்க்கிள் ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணுங்கள். z க்கு பதிலாக minus 1 plus 2i அப்ளை பண்ணும்பொழுது plus 1 minus i that is equal to minus 1 plus 1 கேன்சல் ஆகிடும். 2iயில் 1 ஆகி போச்சுனாக்கா ஐயோட மாடுலஸ் வேல்யூ 1 வந்து 2 விட கம்மி தான். சரிங்களா, அப்போ எனக்கு வந்து இந்த போல் வந்து சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், minus 1 minus I2 செக் பண்ண போகிறோம். ஸோ அதே சேம் ஃபங்க்ஷனில் அந்த நம்பர் அப்ளை பண்ணும்பொழுது minus 1 minus I2 plus 1 minus i அப்படின்னு செக் பண்ணோம்னா plus 1 minus 1 கேன்சல் that is equal to மாடுலஸ் ஆஃப் minus 3i. minus 3க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 3, ஐக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 1. அது வந்து 2வோட பெருசாக போயிடுது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா minus 1 minus 2i அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த சர்க்குலர் ரீஜனுக்கு வெளியில் வந்துடுது. அப்போ நம்ம இந்த போலுக்கு மட்டும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சி 2πயால் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ ரெக்வயர்ட் இன்டெக்ரல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு ரெசிடியூ அட் z ஈக்குவல் டு minus 1 plus 2i. அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு சிம்பிள் போல் தான். ஸோ வெரி சிம்பிள். நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ 2πi இன்ட்டு நியூமரேட்டரில் z plus 4 டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். z ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா 2z டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா 2. அட்டு எந்த போலை போய் அப்ளை பண்ணிடணும். போல் வந்து minus 1 plus 2i. சரிங்களா, இப்போ டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி டினாமினேட்டரில் 2 வெளியில் எடுத்து நம்ம 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ πi z plus 4 by z plus 1 at the point z equal to minus 1 plus 2i. Substitute பண்ணுங்க. இப்போ pi z value minus 1 plus 2i plus 4 by minus 1 plus 2i plus 1. ஸோ டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிடலாம். நம்ம கேன்சல் பண்ணோம்னாக்கா pi by 2i அப்படின்னு வரும். 4 minus 1 3 plus 2i. நம்ம 2i கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோம்னாக்கா 3 plus 2i times pi by 2. Evaluate the following where C is simple closed curve enclosing z equal to 1, z equal to 2 and not z equal to 3. Okay, first question போய்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் நமக்கு f of z என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா e power 2z by z minus 1. சரிங்களா, இதுக்கு போல் வந்து z equal to 1 போல். இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க என்னுடைய சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே z equal to 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரெசிடியூ தியரம் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் I is equal to 2πi ரெசிடியூ அட் z equal to 1. சரிங்களா,
ஸோ 2 pi i டினாமினேட்டரில் சிம்பிள் போலாக இருக்கிறனால ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிடலாம். என்ன நியூமரேட்டரை அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ நியூமரேட்டர் அப்படியே வச்சிங்கனாக்கா i பவர் 2z டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். z மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1 வந்துடும். அதில் நீங்கள் எதை அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா z ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ z ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு 2 pi i e பவர் 2ன்னு வரும். ஸோ 2 pi i e ஸ்கொயர் ஓவர். இப்போ இந்த மாதிரி டினாமினேட்டரில் ஃபேக்டரை இன்னொரு மெத்தடும் சொல்லியிருப்பேன். இப்போ டினாமினேட்டரில் லீனியர் ஃபேக்டர் இருக்குனாக்கா அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்படி ரிமூவ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன அப்படின்னாக்கா அந்த இசட்டுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கக்கூடாது. அப்படி கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா அந்த நம்பரை வெளியில் எடுத்துட்டு தான் ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? அதனால் பெட்டர் வே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லீனியர் ஃபேக்டராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணி செய்யலாம். சரிங்களா? தப்பு இல்லை. ஆனால் அப்படி ரிமூவ் பண்ணும் பொழுது இசட்டுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்கணும். வேறு ஏதாவது 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை வெளியில் எடுத்துட்டு அதை கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த லீனியர் ஃபேக்டரை ரிமூவ் பண்ணி போய்க்கணும். அப்படின்னாக்கா ஜஸ்ட் யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் அண்ட் தென் அப்ளை வேல்யூ. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனாக்கா கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம வந்து அந்த டேர்மை ரிமூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஆன்சர் வரும் தான், கண்டிப்பாக வரும். பட் அதில் வந்து நீங்கள் இதை மட்டும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டினுக்கு f of z நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா e பவர் 2z the whole divided by z minus 1 z minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ z equal to 1, 3 ரெண்டுமே போல் தான். ஆனால் என்னுடைய சர்க்குலர் ரீஜனில் வந்து என்ன இல்லைன்னு சர்க்குலர் ரீஜன் சொல்ல ஜஸ்ட் சிம்பிளி க்ளோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ரீஜனுக்குள்ளே என்ன நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, 3 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3க்கு நான் என்ன கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, ரெசிடியூ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதுன்னு கேட்டிங்கனாக்கா 1க்கு மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? அப்போ இப்போ என்னால் என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கனாக்கா ரிமூவ் பண்ணுற கான்செப்ட், அதாவது எந்தெந்த இடத்துல எதை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குமோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் அந்த இடத்துல டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேனாக்கா ஒன்று மல்டிப்ளை பண்ணிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்படி இல்லைனாக்கா ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். அது எனக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகுது. இப்போ இசட்டோட கோஎஃபிஷியன்ட் இடத்துலேயும் ஒன்று தானே. அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐ வேல்யூ இன்டெக்ரல் வேல்யூ வேணும்னாக்கா 2 pi i எனக்கு வந்து ஒரே ஒரு போல் தான் இருக்குது. ஸோ என்ன போல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 மட்டும் தான் நமக்கு போலாக இருக்குது. ஸோ ரெசிடியூ அட் z ஈக்குவல் டு 1 அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 2 pi i 1 ரூட்டாக வச்சிருக்க ஃபேக்டர் என்ன, z மைனஸ் 1. அதோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 தானே இருக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், z மைனஸ் 1 ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 2 pi i e பவர் 2z by z மைனஸ் 3 ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னு கேட்டிங்கனாக்கா z ஈக்குவல் டு 1 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ லீனியர் ஃபேக்டரை ரிமூவ் பண்ணுறோம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணாமல் அப்படிங்கிற கான்செப்ட் வரப்போ மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிங்க. அதோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும், இல்லையா டிஃபரன்ஷியேஷன் ஃபாலோ பண்ணிக்கிங்க. தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் z ஈக்குவல் டு 1 அப்படி நம்ம அப்ளை பண்ணோம்னாக்கா 2 pi i e பவர் 2 by 1 அப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து 1 minus 3 minus 2 வரும். ஸோ அதுக்கப்புறம் 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் pi i e ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ தேர்டு சம் என்ன நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் c e பவர் 2z by z மைனஸ் 1 z மைனஸ் 2 dz கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினில் கொடுத்தாங்க என்னுடைய க்ளோஸ்டு கருவுக்குள்ளே 1ம் இருக்குது 2ம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு இங்கே 2 போல் இருக்குது. ஒன்று வந்து 1, இன்னொன்று வந்து 2, ரெண்டுமே இருக்குது. அப்படிங்கிறப்ப என்னுடைய இன்டெக்ரலோட வேல்யூ என்ன, ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணோம்னா 2 pi i இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூ. சரிங்களா? அப்போ சம் ஆஃப் ரெசிடியூனாக்கா எத்தனை போல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெசிடியூ அட் 1, அப்புறம் இன்னொன்று வந்து ரெசிடியூ அட் 2. ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ ரெசிடியூ அட் 1னாக்கா 1 இருக்கிற லீனியர் ஃபேக்டர், 1 ரூட்டாக வச்சிருக்க லீனியர் ஃபேக்டர் z மைனஸ் 1. ரெண்டாவது அதில் கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுங்க. இப்போ 2z by z மைனஸ் 2 அதை எடுத்துட்டு நம்ம எந்த நம்பர் அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா z ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணிடணும். ரைட். அடுத்து ரெசிடியூ அட் z ஈக்குவல் டு 2. அப்போ 2 வர ஃபேக்டரை ரிமூவ் பண்ணிட்டு e பவர் 2z by z மைனஸ் 1 எந்த நம்பர் அப்ளை பண்ணிடணும், z ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணிடணும். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டு போட்டிங்கனாக்கா அதான் நமக்கு ஆன்சர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 pi i 1 அப்ளை பண்ணிங்கனாக்கா நியூமரேட்டர் வந்து e ஸ்கொயர்னு ஆகிடும். டினாமினேட்டர் 1 அப்ளை பண்ணிங்கனாக்கா மைனஸ் 1 வந்துடும். ஸோ மைனஸ் e ஸ்கொயர்.
ப்ளஸ் 2 அப்ளை பண்ணோம்னாக்கா நியூமரேட்டர் வந்து e பவர் 4 வந்துடும். டினாமினேட்டரில் 2 அப்ளை பண்ணோம்னா 2 மைனஸ் 1 1ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் தான். ஸோ 2 பை I டைம்ஸ் e பவர் 4 மைனஸ் e ஸ்கொயர். Evaluate the given integral. So function select பண்ணுங்க. f of z equal to 4 minus 3z by z into z minus 1 into z minus 2. இப்போ டினாமினேட்டரில் உள்ள எல்லா ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு போல்ஸ் என்ன கிடைக்கும்னா z equal to 0, z equal to 1, z equal to 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த போல்ஸ் எல்லாமே இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா z equal to 0 இருக்கும், z equal to 1 இருக்கும், z equal to 2 இருக்காது. ஏன்னா மாடுலஸ் ஆஃப் 2 வந்துடும். 2 வந்து 3/2ஓட பெருசு. ஸோ 2 இருக்காது. அப்போ நமக்கு வந்து 0லையும் 1லையும் மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி 2π மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ நம்மளோட இன்டெக்ரல் வேல்யூ இதுக்கு ஈக்குவல் 2πi இன்ட்டு ரெசிடியூ அட் 0 ப்ளஸ் ரெசிடியூ அட் 1 ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுங்க. வேலை முடிஞ்சிச்சு நமக்கு. இப்போ residue at 1, so that is equal to 2πi. நமக்கு டினாமினேட்டரில் z equal to 0 அப்படிங்கிறது நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு சிம்பிள் போல் இல்லைங்களா. அப்போ ரெண்டாவது z வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா z மைனஸ் 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டாவது z-ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. அப்போ z ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிருங்க. 4 மைனஸ் 3z பை z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2. அதில் நம்ம எதை அப்ளை பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா z equal to 0ன்னு அப்ளை பண்ணிடுறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் z equal to 1 நமக்கு சிம்பிள் போல். ஸோ அதனால் அந்த z1 ரூட்டாக z equal to 1 ரூட்டாக இருக்கிற சிம்பிள் ஃபேக்டரை ரிமூவ் பண்ணிடணும். மேக் ஷூர் தட் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z இஸ் 1. ஓகே, அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம 4 மைனஸ் 3z பை z இன்ட்டு z மைனஸ் 2 அப்படின்னு எழுதிடலாம். அதில் நம்ம எந்தெந்த வேலையை அப்ளை பண்ணி கேட்டிங்கன்னா z equal to 1 அப்படின்னு அப்ளை பண்ணிடணும். வேலை முடிஞ்சிச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு வரதான் ஆன்சர். ஸோ 2πi டைம்ஸ் z equal to 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னாக்கா நியூமரேட்டர் 4 ஆகிடும். டினாமினேட்டர் வந்து -1 -1 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 2 ப்ளஸ் அடுத்த டேர்மில் z equal to 1 அப்ளை பண்ணிங்கனாக்கா 4 minus 3 1, நியூமரேட்டர் 1, டினாமினேட்டரில் 1 அப்ளை பண்ணினா 1 இன்ட்டு 1 minus 2 1 இன்ட்டு -1 வரும். ஸோ த ஆன்சர் இஸ் -1. ஸோ 2πi 2 minus 1. ஸோ த ஆன்சர் இஸ் 2πi. Evaluate the given integrals. So first question எடுத்துக்கலாம். First question எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் f of z equal to 2z minus 1 by denominator கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். z காமனாக எடுத்தோம்னாக்கா z ஸ்கொயர் minus 1 அப்படின்னு எழுதிக்கலாங்களா. இதை இன்னும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும்? 2z minus 1 by z into z ஸ்கொயர் minus 1 z plus 1 into z minus 1 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சரிங்களா. இப்போ டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கனாக்கா z ஈக்குவல் டு டினாமினேட்டர் 0 அப்படின்னாக்கா z ஈக்குவல் டு 0 ஒரு நம்பர் கிடைக்கும், 1 ஒரு நம்பர் கிடைக்கும், -1 நம்பர் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் தி போல்ஸ் ஆஃப் திஸ் கிவன் ஃபங்க்ஷன் f of z. இதில் என்னென்ன போல்லாம் நம்ம இந்த ரீஜனுக்குள்ளே இருக்குது, மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1/2 அப்படிங்கிற ரீஜனுக்குள்ளே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா 0 மட்டும் தான் இருக்கும். 1 இருக்காது, -1 இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மாடுலஸ் ஆஃப் 1 1 வந்து 1/2ஓட பெருசு. மாடுலஸ் ஆஃப் -1 ஆன்சர் வந்து 1, அதுவும் வந்து 1/2ஓட பெருசு. அப்போ நமக்கு வந்து 1 அண்ட் -1 ரெண்டு போலுமே மாடுலஸ் ஆஃப் z equal to 1/2 அப்படிங்கிற சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணா போதும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணோம்னாக்கா இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 2πi ரெசிடியூ அட்டு இன்சைட் தி ரீஜன் உள்ள போல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 0. ஸோ அப்போ 0ல் மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிச்சிட வேண்டியதான். சரி, ஓகே. இதில் z அப்படிங்கிறது இதை எடுத்துட்டாலும் சரி தான், இதை எடுத்துட்டாலும் சரி தாங்க. எதை வேணாலும் எடுத்துக்கங்க. நான் இதை எடுத்துக்கிறேன். z equal to 0 அப்படிங்கிறது சிம்பிள் போல் தானே. ரெண்டாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z 1 நமக்கு இருக்குது. ஸோ அப்போ நியூமரேட்டரை அப்படியே வச்சுருங்க. டினாமினேட்டரில் அந்த 0 வர ஃபேக்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. z ஸ்கொயர் -1. அதுக்கப்புறம் நீங்கள் என்னத்தை அப்ளை பண்ணிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த எந்த இடத்துல நீங்கள் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறீங்களோ அதை அப்ளை பண்ணிடணும். z equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2πi டைம்ஸ் -1 by -1 அப்படின்னு வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 2πi. ஸோ சேம் கொஸ்டின். இந்த சேம் கொஸ்டினுக்கு அடுத்து எதில் கேட்குறாங்கனாக்கா மாடுலஸ் ஆஃப் z equal to 2ல் கேட்குறாங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் z equal to 2 அப்படிங்கிற சர்க்கிள்குள்ளே எனக்கு எல்லா போலுமே வந்துடும். அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து
எனக்கு இன்டெக்ரல் வேல்யூ என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 2 pi இன்ட்டு சம் ஆஃப் தி ரெசிடியூன்னு வரும். அப்போ ரெசிடியூ அட் 0 ப்ளஸ் ரெசிடியூ அட் 1 ப்ளஸ் ரெசிடியூ அட் -1 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணி 2 pi எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாக்கா அதான் என்னுடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ 2 pi ரெசிடியூ அட் 0 வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே தான் ரெசிடியூ அட் 0 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே. ரெசிடியூ அட் 0 அப்படிங்கிறது இதான ரெசிடியூ அட் 0. இப்போ அதோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 1 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து ரெசிடியூ அட் 1 வேணும். அப்போ ரெசிடியூ அட் 1 வேணும்னா 1 ரூட்டாக வர ஃபேக்டர் z-1 அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 2z - 1 by z இன்ட்டு z + 1ல் நான் எந்த நம்பர் அப்ளை பண்ணணும்? z = 1 அப்படின்னு அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? ரைட். ப்ளஸ் ரெசிடியூ அட் -1னா -1 ரூட்டாக வச்சிருக்க ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா z + 1 அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதி z இன்ட்டு z - 1 அப்படின்னு எழுதி அதில் நம்ம எந்த நம்பர் அப்ளை பண்ணிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா -1 அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வருது ஆன்சர் பாருங்கள். ஸோ 2 pi 1 ப்ளஸ் 1 அப்ளை பண்ணிங்கனாக்கா நியூமரேட்டர் வந்து 1 ஆகிடும். டினாமினேட்டர் வந்து என்னென்னு வந்துடும் கேட்டிங்கனாக்கா 2ன்னு வந்துடும். ஸோ 1/2 ப்ளஸ் இதில் -1 அப்ளை பண்ணிங்கனாக்கா -1 -2 -1 வந்து நியூமரேட்டர் -3 ஆகிடும். டினாமினேட்டரில் -1 அப்ளை பண்ணிங்கனாக்கா -2 இன்ட்டு -1 ஆன்சர் 2ன்னு ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வந்துடும். -3/2. ஸோ 2 pi இன்ட்டு 1 + 1/2 3/2. 3/2 - 3/2 the answer is 0. Evaluate given integral. Function select பண்ணிடலாம் நம்ம. So f of z is equal to 1 by z square plus 1 into z square minus 4. நம்ம இதெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அதனால் ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். z square plus 1 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்துருக்கோம். z plus i into z minus i எழுதலாம்னு தெரியும் நமக்கு. அதுமாதிரி பக்கம் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா z square minus 4 அப்படின்னு இருக்குது. ஸோ z square minus 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா z plus 2 into z minus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு 4 போல் கிடைக்கும். z equal to i minus i 2 minus 2 அப்படின்னு நமக்கு 4 போல் இருக்குது. இந்த 4 போலில் என்னென்ன போல்லாம் இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா i இருக்கும். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் i ஆன்சர் வந்து நமக்கு 1 வந்து 3/2 சின்னது. இந்த மாடுலஸ் ஆஃப் -i ஆன்சரும் 1 வந்து நமக்கு 3/2 சின்னது. ஆனால் மாடுலஸ் ஆஃப் 2 வந்து 2 வந்து 3/2 பெரிய நம்பர் ஆனதுனால உங்களுக்கு 2வும் வராது -2வும் வராது. அதனால i minus i. அப்போ ரெசிடியூ தியரம் என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்டெக்ரல் வேல்யூ வந்து 2 pi i ரெசிடியூ அட் i ப்ளஸ் ரெசிடியூ அட் -i ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அப்போ 2 pi i போட்டுருங்க. i வர i ரூட்டாக இருக்கிற ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா z minus i. ஸோ இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. அதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. நியூமரேட்டரில் 1 தான் இருக்குது. 1 போட்டுருங்க. டினாமினேட்டர் அதை ரிமூவ் பண்ணோம்னாக்கா z ப்ளஸ் i அப்படின்னு வரும். அப்புறம் இன்னொன்று வந்து z ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ நீங்கள் z ஸ்கொயர் மைனஸ் 4 போட்டாலும் சரி தான், இல்லை z ப்ளஸ் i இன்ட்டு z மைனஸ் 2 போட்டாலும் சரி தான். ஸோ நான் z ஸ்கொயர் மைனஸ் 4 போட்டுக்கிறேன். z ஸ்கொயர் மைனஸ் 4 இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணணும்? z பதிலாக ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ப்ளஸ் அடுத்து -i ரூட்டாக இருக்கிற ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா z ப்ளஸ் i. அதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா z மைனஸ் i z ஸ்கொயர் மைனஸ் 4. இந்த ஃபேக்டரில் நம்ம -i அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு வரது தான் ஆன்சர். ஸோ 2 pi i டைம்ஸ் இங்கே i அப்ளை பண்ணோம்னா i ப்ளஸ் i 2i முடியாதுங்களா? ஸோ 1/2i i ஸ்கொயர் வேல்யூ -1. ஸோ -1 -4 ஆன்சர் வந்து -5 அப்படின்னு வந்துடும். ஸோ ப்ளஸ் 1/-i அப்ளை பண்ணோம்னாக்கா டினாமினேட்டரில் -2i. அப்புறம் இங்கே -i ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா அகைன் உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா -i இன்ட்டு -i அகைன் உங்களுக்கு -1 தான் வரும். ஸோ -1 -5 ரைட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா இது 1/2 pi i -1/10i வரும். இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. 1/10i வருது. ஸோ ரெண்டும் சைன் மாறி இருக்குது. நியூமரிக்கலி ஈக்குவலாக இருக்குது. அப்போ -1 0 ஆகிடுங்களா? அப்போ
இந்த given இன்டெக்ரலில் இன்டெகிரேஷன் வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னாக்கா 0. evaluate the given integral ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். f of z equal to z plus 1 by z square plus 2z plus 4. அடுத்து நம்ம போல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். போல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் 0 டிஃபைன் பண்ணணும். z square plus 2z plus 4 equal to 0. z square plus 2z equal to minus 4. z square நான் z போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் வந்து நான் ப்ளஸ் போட்டுக்கணும். 2z 2 ஆல்ரெடி பண்ணால் 1. z plus 1 whole square minus 4. இந்த 1 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 1 square plus 1. So z plus 1 whole squared is equal to minus 3. Z plus 1 is equal to plus or minus root of minus 3. Z equal to minus 1 plus or minus I root 3 அப்படின்னு நமக்கு வந்துடும். இப்போ ஒரு போல் வந்து நமக்கு minus 1 plus I root 3, another போல் வந்து நமக்கு minus 1 minus I root 3. ஓகே, இதில் எந்த போல் வந்து இன்சைட் தி சர்க்கிள்குள்ளே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். at z equal to minus 1 plus I root 3 எடுத்துக்கலாம். அதில் போய் அப்ளை பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் z plus 1 plus I அப்ளை பண்ணோம்னாக்கா மாடுலஸ் ஆஃப் minus 1 plus I root 3 plus 1 plus I அப்படி அப்ளை பண்ணோம்னாக்கா plus 1 minus 1 கேன்சல் ஆகிடும். root 3I plus I and ஐயை காமனாக எடுத்தோம்னாக்கா மாடுலஸ் ஆஃப் root 3 plus I times root 3 plus 1 times I ன்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ மாடுலஸ் ஆஃப் இதை எப்படி எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் root 3 plus 1 into modulus of I எழுதிடலாம். modulus of I வேல்யூ உங்களுக்கு வந்து 1ன்னு தெரியும். ஸோ modulus of root 3 plus 1 root 3 plus 1 தான். ஏன்னா அது பாசிட்டிவ் ரியல் நம்பர். இந்த நம்பர் வந்து ஆப்வியஸாக ரூட் 3நாக்கா 1.7. 1.7 plus 1 வந்து 2.7. அப்போ அது 2வோட பெருசாக போச்சு. அப்போ இந்த நம்பர் வந்து என்னுடைய சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இல்லை. ஸோ அடுத்த நம்பர் z equal to minus 1 minus I root 3 எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டோம்னாக்கா modulus of z plus 1 plus I வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது z வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க. minus 1 minus I root 3 plus 1 plus I minus 1 plus 1 கேன்சல் பண்ணிடலாம். நம்ம ஐயை காமனாக வெளியில் எடுத்தோம்னாக்கா minus root 3 plus 1 times I அப்படின்னு முடியாரும். மாடுலஸ் எடுத்தோம்னாக்கா மாடுலஸ் ஆஃப் minus root 3 plus I into minus root 3 plus 1 into modulus of I அப்படின்னு எழுதிடலாம். modulus of I வேல்யூ வந்து 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ modulus of minus root 3 plus 1 அப்படின்னு வரும். modulus of minus root 3நாக்கா 1.7. 1.7 minus 1.7 வந்துடுது. minus 1.7 plus 1நாக்கா அப்போ நமக்கு அப்ராக்சிமேட்லி 0.7 அப்ராக்சிமேட்டாக வேல்யூ வரும். சரிங்களா? அப்போ 0.7 அப்படிங்கிறது நமக்கு எதை விட கம்மி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2வோட கம்மி ஆகிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து minus 1 minus I root 3 அப்படிங்கிற போல் வந்து இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம இந்த minus 1 minus I root 3க்கு மட்டும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சி 2πiஆல மல்டிப்ளை பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ ரெக்வயர்ட் இன்டெக்ரல் வேல்யூ I இஸ் ஈக்குவல் டு 2πi ரெசிடியூ அட் z ஈக்குவல் டு minus 1 minus I root 3. ஸோ இது வந்து சிம்பிள் போலா இல்லையா? சிம்பிள் போல் தான். அப்போ சிம்பிள் போலா இருக்கிறப்ப நம்ம நியூமரேட்டர் அப்படியே வச்சு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிடலாமா? ஏன் இங்கே டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இங்கே லீனியர் ஃபேக்டர் இல்லை பாருங்கள். ஸோ அப்போ லீனியர் ஃபேக்டர் இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது என்னுடைய போல் வந்து சிம்பிள் போலாக இருக்குது. அப்படிங்கிறத நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். z plus 1 டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா z ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா 2z ப்ளஸ் அடுத்த டைம் நமக்கு வந்து 2z டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா 2 அப்படின்னு வந்துடும். எந்த நம்பர் அப்ளை பண்ணணும்? எந்த போலில் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பர் அப்ளை பண்ணணும். ஸோ minus 1 minus I root 3 அப்ளை பண்ணுறோம்னா வேலை முடியுது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா இந்த 2வை காமனாக வெளில எடுத்துடலாங்களா? 2வை காமனாக வெளில எடுத்தோம்னாக்கா 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2πi டைம்ஸ் z plus 1 by z plus 1 அப்படின்னே வந்துடும் உங்களுக்கு. ஸோ 2 காமனாக வெளில வந்துருச்சு. இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னாக்கா z plus 1 z plus 1 கேன்சல் ஆகிடும். அப்போ சப்ஸ்டிட் பண்ண வேண்டிய வேலையும் நமக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் pi I. Evaluate the given integral. Function define பண்ணிக்கலாம். f of z equal to cos pi z square by z minus 1 into z minus 2. இது 2ங்க, நல்லா பார்த்துக்குங்க. z minus 1 by z minus 2. ஸோ இதுக்கு நமக்கு போல்ஸ் என்னென்ன வரும்? z equal to 1ம் 2ம் போல்ஸாக வரும். இதில் மாடுலஸ் ஆஃப் z equal to 3/2 இருக்கிற நம்பர் வந்து 1 மட்டும்தான், 2 இல்லை. அப்போ
required integral value is equal to 2 pi I residue at z equal to 1. So 2 pi I differentiation பண்ண வேணாம், linear factor இருக்குது, coefficient 1 இருக்குது, so remove பண்ணிவிட்டலாம். So cos pi z square by z minus 2 எந்த நம்பர் அப்ளை பண்ணிடணும், z equal to 1 அப்ளை பண்ணிடணும். So 2 pi I நியூமரேட்டரில் 1 அப்ளை பண்ணோம்னாக்கா cos pi வரும், டினாமினேட்டரில் 1 அப்ளை பண்ணால் minus 1 வரும். ஸோ cos pi வேல்யூ -1. ஸோ டோட்டலாக நம்மளோட ஆன்சர் என்ன வந்துருன்னு கேட்டிங்கனாக்கா 2 pi I அப்படின்னு வந்துடும். Evaluate the given integral f of z equal to cos pi z square by z minus 1 into z minus 2. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் தான் நமக்கு. ஸோ போல்ஸ் வந்து 1,2 ரெண்டு போலுமே எனக்கு வந்து இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்கும். அப்போ இன்டெக்ரல் வேல்யூ வேணும்னா 2 pi I into sum of the residue. சரிங்களா, ஃபஸ்ட்டு z equal to 1ல் ரெசிடியூ நம்ம என்னன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அதோட ஆன்சர் கிட்டத்தட்ட 1 வருது. சரிங்களா, அதை அப்ளை பண்ணிடலாம். ரைட், அடுத்து என்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ரெசிடியூ அட்டு 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா, ஆட் பண்ணிவிட்டு 2 pi I மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 pi I டைம்ஸ் 1 ப்ளஸ் ரெசிடியூ அட்டு 2னா 2 ரூட்டாக வச்சுருக்க லீனியர் ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பை z minus 1 அந்த ஃபேக்டரில் zக்கு பதிலாக நம்ம 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 pi I டைம்ஸ் 1 ப்ளஸ் 2 அப்ளை பண்ணோம்னா 2 ஸ்கொயர் 4 cos 4 பைன்னு வரும். ஸோ cos 4 pi by 1. cos 4 pi ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, காசுக்குள்ள ஆட் மல்டிபிள் வந்துச்சுனாக்கா, ஆட் நம்பர் மல்டிபிள் ஆஃப் பை வந்துச்சுனாக்கா ஆன்சர் வந்து -1. ஈவன் நம்பர் மல்டிபிள் ஆஃப் 5 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 1. ஸோ 1 + 1 2, 2 2s are 4. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து evaluate the given integral over the simple closed curve x squared plus y squared equal to 4. ஆக்சுவலாக இது வந்து நம்ம 12th மாடலில் கொடுத்துருக்காங்க அந்த ஈக்குவேஷன். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கன்னா x squared plus y squared equal to 2 square அப்படின்னு எழுதிக்கலாம். இது என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா x squared plus y squared equal to r squared, சர்க்கிள் வித் சென்டர் 0,0 அண்ட் ரேடியஸ் r. இதோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் தான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மாடுலஸ் ஆஃப் z equal to r. சரிங்களா, இப்போ r வேல்யூ இங்கே 2ங்களா, அப்போ இது ஒன்றும் கிடையாது. மாடுலஸ் ஆஃப் z equal to 2 அப்படிங்கிற ஈக்குவேஷனை தான் இந்த கார்டீசியன் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க, x squared plus y squared equal to 4 அப்படின்னு. சரிங்களா, ரைட். இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்துடலாம். f of z வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா e power minus z by z ஸ்கொயரை z minus 0 the whole square எழுதிக்கலாம். சரி, அப்போ இந்த இடத்துல z equal to 0 அப்படிங்கிறது போல். சரிங்களா, ஆனால் என்ன போல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது டபுள் போல். டபுள் போல்னாக்கா போல் ஆஃப் ஆர்டர் 2. தட் மீன்ஸ் போல் ஆஃப் ஆர்டர் 2. z equal to 0ங்கிறது போல்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது இன்சைட் தி சர்க்கிள்குள்ளே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z equal to 2 அப்படிங்கிற சர்க்கிள்குள்ளே 0 அப்படிங்கிற போல் இருக்குது. அப்படிங்கிறப்ப சிம்பிள் போலாக இருந்தால் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம், அந்த ஃபேக்டரை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த 0வை கொண்டு போய் அந்த ஃபங்க்ஷனில் போய் நியூமரேட்டர் ஃபங்க்ஷனில் போய் அப்ளை பண்ணிடுவோம். சரிங்களா, போல் ஆஃப் ஆர்டர் 2 போல் ஆஃப் ஆர்டர் 3லாம் போகிறப்ப நமக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபார்மெட் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், f of z by z minus a whole power m அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இதுக்கு வந்து வேறு f of நியூமரேட்டரில் வந்து z minus a அப்படின்னு ஃபேக்டராக வரக்கூடாது. சரிங்களா, இப்படி இருக்குதுங்கிற பட்சத்தில் இதுக்கு நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ரெசிடியூ அட்டு z equal to a கண்டுபிடிக்கணும்னா ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 by m minus 1 ஃபேக்டோரியல். இங்கே m இருந்துச்சுன்னா m minus 1 ஃபேக்டோரியல் போட்டுருங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த பவர் m ஃபேக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு d by dz d பவர் m minus 1 by dz அது m minus 1 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா, d power m minus 1 by dz power n minus 1 times f of z. அந்த ஃபங்க்ஷனை m minus 1 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். சரிங்களா, இதுதான்
போல் ஆஃப் ஆர்டர் எம்க்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல். இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 2க்கு ரெசிடியூனா எப்படி வரும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்குது. ரெசிடியூ ஆஃப் f of z by z minus a the whole square at z equal to a ல நான் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? அப்போ z equal to a அப்படிங்கிறது டபுள் போலுங்களா? அப்போ டபுள் போல்னாக்கா 1 மைனஸ் பண்ணுங்க. 1 மைனஸ் பண்ணாக்கா 1 ஃபேக்டோரியல் 1 by 1 ஃபேக்டோரியல் d power 1 by dz power 1னாக்கா d by dz of f of z பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த நம்பரை அப்ளை பண்ணிடணும்னு கேட்டிங்கனாக்கா z equal to a அப்படிங்கிற நம்பரை அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரெசிடியூ கிடைச்சிடும். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நம்ம z equal to 0 அப்படிங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் 2ன்னு பார்த்துட்டோம். அது வந்து நமக்கு ரீஜியனுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அப்போ இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னாக்கா integral over c e power minus z by z square dz is equal to 2 pi I into residue at z equal to 0. residue at z equal to 0 போகிறப்ப அது இங்கே போல் ஆஃப் ஆர்டர் 2 ஆயிடுச்சு. அப்போ 1 by 1 factorial d by dz ஆஃப் அந்த டபுள் போல் ஃபேக்டர் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ண பிறகு இந்த ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா e power minus z. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் z equal to 0 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 2 pi I 1 by 1 ஃபேக்டோரியல்னா 1 தான். e power minus z டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா e power minus z into minus 1 வரும். ஸோ மைனஸ் e power minus z அதுக்கப்புறம் z equal to 0 அப்ளை பண்ணுங்க. ஸோ minus 2 pi I e power 0. e power 0 value 1. ஸோ ஆன்சர் இஸ் minus 2 pi I. Evaluate the given integral. f of z equal to z plus 1 by z cube minus 2 z square. சிம்பிளிஃபை பண்ணோம்னா z plus 1 by z square into z minus 2 அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஸோ வாட் ஆர் தி போல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா z equal to 0 ஒரு போலாக இருக்கும், z equal to 2 ஒரு போலாக இருக்கும். 0ங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் 2, 2 அப்படிங்கிறது போல் ஆஃப் ஆர்டர் 1. இதில் எந்த போல் வந்து நம்மளுடைய சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 0 மட்டும் தான் சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே இருக்குது, 2 வந்து இல்லை. அப்போ 0க்கு மட்டும் ஒரு ரெசிடியூ கண்டுபிடிச்சி 2 pi I மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் நமக்கு இந்த இன்டெக்ரல் வேல்யூ. ஸோ I equal to 2 pi I ரெசிடியூ at z equal to 0. இப்போ z equal to 0 அப்படிங்கிறது நமக்கு டபுள் போல் ஆச்சு. சரிங்களா? ரெண்டாவது இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z வந்து நமக்கு 1 தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்னு கேட்டிங்கன்னா அழகாக அந்த டேர்மை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 pi I 1 by 1 factorial d by dz of இந்த z square டேர்மை கட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா z plus 1 by z minus 2 அப்படின்னு முடியும். இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரில் நம்ம z equal to 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஸோ 2 pi I u by v ஃபார்முலா, u by vனாக்கா v ஸ்கொயர் டினாமினேட்டட் ஸ்கொயர் பண்ணிடணும். ஸோ d of u by v ஃபார்முலா நமக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா v du minus u dv by v ஸ்கொயர்னு பார்த்துருக்கோம். ஸோ v ஸ்கொயர் v du minus u dv at z equal to 0. ஸோ 2 pi I 0 அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 2 ஆகிடும், செகண்ட் டேர்ம் 1 ஆகிடும். the whole divided by minus 2 square 4. கேன்சல் பண்ணுறோம்னாக்கா டினாமினேட்டரில் 2 வந்துட போகுது. ஸோ minus 2 minus 1 minus 3 minus 3 pi I by 2. That's all. Evaluate the given integral. f of z is equal to e power z by z plus 1 whole square into z plus 2. Here z equal to minus 1 and z equal to minus 2 are poles, and minus 1 is a pole of order 2, minus 2 is a pole of order 1. Both are lies inside the region modulus of z equal to 3. So required integral value is equal to 2 pi I into residue at minus 1 plus residue at minus 2. Okay. So 2 pi I times, here minus 1 is the pole of order 2. So residue at minus 1 is obtained by 1 factorial d by dz of அந்த மைனஸ் 1 ஃபேக்டராக இருக்கிற அந்த டேர்மை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிமைனிங் என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா e பவர் z by z plus 2ன்னு வரும்.
அதில் நம்ம என்ன நம்பர் அப்ளை பண்ணிடணும்னு கேட்டிங்கனாக்கா z equal to -1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ப்ளஸ் ரெசிடியூ at z equal to -2. ஸோ ரெசிடியூ z equal to -2 அப்படிங்கிறது சிம்பிள் போல் ஆயிடுச்சு. ரெண்டாவது z+2க்கு z2 கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக அந்த டேர்மை ரிமூவ் பண்ணிவிட்டு z/z+1 ஹோல் ஸ்கொயரில் நம்ம எந்த நம்பர் அப்ளை பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா z equal to -1 அப்ளை பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2πi. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னாக்கா u/v டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணிடுங்க. v ஸ்கொயர் v du மைனஸ் u dv at z equal to -1 plus z equal to -2 இங்கே அப்ளை பண்ணோம்னாக்கா e பவர் -2 வரப்போகுது. டினாமினேட்டரில் நமக்கு என்ன வந்துருன்னு கேட்டிங்கனாக்கா -2 + 1 -1 ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா 1 டினாமினேட்டர் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2πi. -1 அப்ளை பண்ணோம்னாக்கா e பவர் -1 இந்த இடம் -1 + 1 வந்து நமக்கு 1 ஆகிடும். 1 into e power -1. So e power -1 minus e power -1 by 1 square 1 ஆயிடும். plus e power -2. So இந்த term நமக்கு obviously என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கனாக்கா 0 ஆயிடுது. So answer, final answer வந்து 2πi into e power -2. Evaluate the given integrals where c is the modulus of z equal to 3. That means circle with the center, origin and radius 3. ஸோ நம்ம 3 சம் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு சம் மட்டும் செஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் சம் மட்டும் செஞ்சுக்கலாம். லாஸ்ட் சம்மில் z equal to 2 அப்படிங்கிறது போல், அதோட ஆர்டர் வந்து 4. 2 இந்த ரீஜனுக்குள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அப்போ நம்ம காஷி தியரம் இல்லை ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணிடலாம். ஸோ ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணாக்கா i equal to 2πi போல் ஆஃப் ஆர்டர் 4 அப்படின்னாக்கா டினாமினேட்டரில் 1/3 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுருணும். சரிங்களா? போல் ஆஃப் ஆர்டர் 4னா இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் போட்டோம்னா 3 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dq/dz³ ஆஃப் அந்த டேர்மை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு என்ன வருது உங்களுக்கு e பவர் z. எந்த நம்பர் அப்ளை பண்ணிடணும்? z equal to 2 அப்ளை பண்ணிடணும். ஸோ 2πi 3 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3. ஸோ இதை 3 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். e பவர் z எத்தனை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e பவர் z தாங்க வரும். ஸோ 2 கட் பண்ணிவிடுங்க. z equal to 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு πi/3 e பவர் 2 வந்துருங்களா? ஸோ πi e ஸ்கொயர் பை 3 அப்படின்னு நமக்கு வந்துடும். Evaluate the given integral. Here f of z is e power I z by z cube can be written as z minus 0 the whole cube. Therefore z equal to 0 is a pole of order 3 and 0 lies inside the circular region modulus of z equal to 1. Therefore by residue theorem the required integral value I is equal to 2πi into residue at z equal to 0. Here 0 is the pole of order 3, therefore residue can be obtained by the formula 1/2 factorial d square by dz square of அந்த 0 உள்ள ஃபேக்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிங்கன்னா e பவர் iz அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ 2 ஃபேக்டோரியல் ஆன்சர் 2 தான். உங்களுக்கு πi மட்டும் வந்துடும். ஸோ πi e பவர் iz 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் iz முடியாந்துடும். சரிங்களா? திருப்பி இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். திருப்பி இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா πi உங்களுக்கு z equal to 0ன்னு அப்ளை பண்ணணும். z equal to 0. அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா i எப்படி இருக்கும்? i ஸ்கொயர் வந்துடும். ஸோ i ஸ்கொயர் e பவர் iz at z equal to 0. i ஸ்கொயர் வேல்யூ -1. ஸோ e பவர் 0 1 ஆகிடும். அப்போ i ஸ்கொயர் ரெண்டாவது i வெளியில் வேறு ஒரு i இருக்கு இல்லைங்களா? i ஸ்கொயர் இன்ட்டு i வந்து i கியூப் ஆகிடும். i கியூப் வேல்யூ வந்து -i. ஸோ -πi e பவரில் 0 போட்டோம்னா ஆன்சர் வந்து நமக்கு 1 ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் -πi.